அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல இரண்டாவது மாதமான இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசியிலேயே, அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்துல கேது பகவான் இந்த மாதத்துல வழக்கம் போல சஞ்சாரம் செய்யறாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல. மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான். இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும். அதனை தொடர்ந்து சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் மந்த்ல இருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சனி பகவானோட போய் இணைஞ்சிருவாரு. மேலும் புதன் பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்து மேல குரு பார்வை சிறப்பான முறையில் விழுது. சோ குரு பார்வை 2ஆம் இடத்தை சுபப்படுத்துது. 2க்குரிய சுக்கிரன் பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, பட் ஆனா செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. சுக்கிரன் பொசிஷன் ஆயிருக்க இடம் சிறப்பு தான். ஏன்னா சுக்கிரன் 4ல இருக்கும்போது அளவற்ற ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான பலன்களை சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது செய்வாரு. ஆனா செவ்வாயோட இணைஞ்சிருக்காரு. சோ அது ஒரு குற்றம். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பான மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிறையவே கிடைக்குது. இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இந்த பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும் இப்போ. சோ குடும்பங்கள் ஒன்றிணைறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். பட் ஆனா செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே பேச்சு வார்த்தைகள், செய்யற விதங்கள், எடுக்கிற முடிவுகள் இதுல எல்லாம் கிளியரா இருந்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இது எல்லாமே ஓவராலா பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருது. ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருது. இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா குடும்பத்தை அனுபவிச்சு வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. புதுசா இந்த பிரச்சனை கிரியேட் ஆகாம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா திருமண முயற்சி. பொதுவாகவே 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தடை தாமதம் ஏற்படும். திருமண முயற்சி தள்ளி தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாதகங்கள்லாம் பொருந்தாம நிறைய குழப்பம் குளறுபடி இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த திருமண முயற்சியில இருக்கவங்க, திருமண முயற்சியை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது. இந்த திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கிறீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு வகையில தடை தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே 3வது நபருடைய தலையிடலை உங்களுடைய திருமண முயற்சியில இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா 3வது மனிதரால திருமண முயற்சிகள் தடை தாமதப்படலாம். ஓவராலா திருமண முயற்சியில பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு இது இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல திருமண முயற்சியில நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்க கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த திருமண வாழ்க்கை, அதாவது திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலையும் எந்த சேஞ்சஸும் இல்லாம ராகு கேது குரு இதெல்லாம் அதே இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு. 7ல ராகு பகவான், 8ல குரு பகவான், 7க்குரியவன் 8ல. திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு குழப்பம், மன வருத்தம் இதெல்லாம் அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கலாம். வாழ்க்கை துணையால ஒரு சில மன கஷ்டம், மனக்கவலை, அப்படின்னா வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள், இதனால உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் ஏற்படுங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்கும். புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும். ஒரு சிலருக்கு இந்த சந்தேக குணம்லாம் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 3வது நபருடைய தலையீடுனால குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்துறது ஒரு நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை தினுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். வாழ்க்கை தினுடைய மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க சின்னதா சொல்ற விஷயங்கள் அது அப்படியே அது தவறுதலான முடிவுகளை கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இந்த மாதங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் ஃபேவர் கிடையாது. கோபமே வந்தாலும் கொஞ்சம்
கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா பராமரிப்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில இருக்கணும், புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது பெருகும். அடுத்தா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன். சூரியன் புதன் இணைகிறது சிறப்பு தான். பட் ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி அப்படிங்கிற ரோல் பண்ணுவாரு. விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது. பட் ஆனா புதன் 5ல இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்யறது, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யறது, அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கலாம். அதுல நல்ல செய்தியும் கிடைக்கும். மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஏதோ தடை தாமதப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அவை குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி இந்த மாதத்துல கிடைக்குது. மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மனக்கவலை, மனக்குழப்பம், ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடா திங்க் பண்றது, நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரிவர சீர்வர பராமரிச்சீங்கனாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அடுத்ததா பிள்ளைகளோட உறவு நிலையெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளால ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் இந்த மாதத்துல வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விரையாதிபதி 5ஆம் இடத்துல. ஆகவே பிள்ளைகளால ஒரு சில மருத்துவ செலவுகள், பிள்ளைகளால ஒரு சில குழப்பங்கள், கவலைகள், பிள்ளைகளோட வாக்குவாதங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உஷ்ணாதிக சம்பந்தமான ஒரு சில பிணிகள் இதெல்லாம் வந்து போகலாம். இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், பிள்ளைகளோட பழகுற விதங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்துல பிள்ளைகளால நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்கும். பிள்ளைகளால வளர்ச்சி, மகிழ்ச்சி இதுவும் கிடைக்கும். ஏன்னா புதனும் அந்த இடத்துல இருக்காரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு, பிள்ளைகளால மனவர்த்தம் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும். பழைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். புதுசா ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் அப்பப்ப சின்னதா ஏதாச்சும் மருத்துவ செலவு வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல கொஞ்சம் பராமரிப்பு, கவனம் இருந்துச்சுன்னா அதுவும் இல்லாம அவாய்ட் பண்ணிடலாம். ஓவராலா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான். குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. பட் ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பராமரிப்பு, விழிப்புணர்வு இருக்கணும். அதுல மட்டும் புரிதலோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த உங்களுடைய கெரியர், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கு. போன மாதத்துல வந்த மாதிரி அப்படியே பிரச்சனை இல்லாம அப்படியே போகுது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. ஆகவே திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சூரியனோட இணைஞ்சிருக்காரு. ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் நீங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல அப்பப்போ வந்துட்டு போகலாம். மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதனால கவலை இல்ல. எந்த சேஞ்சஸும் வேண்டாம். இந்த நேரத்துல இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு விஷயத்தை மாத்தி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். பட் ஆனா அதெல்லாம் வேண்டாம். எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாம். இப்ப என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. குழப்பத்தை தவிர்த்திடுங்க. இந்த மாதத்துல தெளிவோட செயல்படுங்க. இப்ப என்ன உங்களுக்கு வேலை இருக்கோ அதை கிளியரா பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை ஃபுல்ஃபில்லா பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்துல இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ற விஷயங்கள்லாம் வேண்டாம். அதுக்கு முயற்சி பண்ணவும் வேண்டாம். அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் ரீதியா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாத்தணும், ஏதாச்சும் விரிவுபடுத்தணும், தொழில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இந்த மாதத்துல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எந்த அளவுக்கு நியூட்ரலா உங்களை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நியூட்ரலா கொண்டு போங்க. பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்ப தொழில் எதுவும் பண்ண வேண்டாம். அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். பெருசா லாபம் இல்ல, பண்ற தொழில்ல ஒரு திருப்தி இல்ல, ஆனா ஏதாச்சும் பண்ணணும், பிசினஸ் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு. பட் ஆனா அதுல பெருசா எனக்கு லாபங்கள்லாம் எதுவும் கிடைக்கல அப்படின்லாம் ஒரு சிலருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த மாதம், இந்த காலகட்டம் அப்படிதான். ஆகவே இருக்கிறத அப்படியே நகர்த்திக்கிட்டே இருங்க. பெரிய அளவுல எதுவும் ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே போல இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது. ஏன்னா மெயினான கிரகங்கள் ராகு, கேது, குரு, முக்கியமான சுப கிரகம் 8ஆம் இடத்துல. 8ல குரு இருக்கும்போது உங்களால எதுலயுமே ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் வந்துகிட்டே இருக்கும். சனி மட்டும் 6ஆம் இடத்துல எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குற சக்தியை சனி பகவான் கொடுக்குறாரு. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அது தானாவே விளைக்கிறோம். நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்படியே அமைதியா எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. மனசுக்குள்ளேயே குமுறிட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டு இருப்பீங்க. வர பிரச்சனை அப்படியே தானா விலகிட்டு இருக்கும். அது காரணம் சனி பகவான். ஆகவே பெருசா இந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. இப்போ என்னென்னலாம் வருதோ, என்னென்னலாம் உங்க கண்ணுக்கு தென்படுதோ அதெல்லாம் பாருங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. அதுல இருந்து அனுபவங்களை கத்துக்கோங்க. நேரம் சரியா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கே டைமே இருக்காது. நீங்க மாட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்ல நேரம் வரப்போ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து
எடுத்துட்டு போகும். பேடான இன்ஃப்ளூயன்ஸ் வரப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னாக்கா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஆகவே இந்த மாதம் பெரிய அளவுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஃபேவரா இல்ல. இருக்கிறத வச்சு அப்படியே நகர்த்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா பொருளாதார நிலையை பொறுத்த அளவுல இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சனி ரொம்ப ஃபேவரா இருக்காரு. ஆனா 8ல குரு பகவான் ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்காரு. ஏதாச்சும் ஒரு விரைய செலவு கொடுத்துட்டே இருக்காரு. இந்த மாதத்துல சூரியன் 5, 6ல சஞ்சாரம் செய்வாரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் சாதகமா வராரு. 6ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு. ஆகவே திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றம், திடீர்னு பொருளாதார ரீதியா ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மாதத்துடைய ஸ்டார்டிங் பெருசா சரியில்லை. ஏதோ ஒரு மருத்துவ செலவு, ஏதோ ஒரு விரைய செலவு அப்படியே போயிடுது. ஒரு ஸ்டேபிளா இல்ல பொருளாதாரம். பட் ஆனா மாதத்துடைய பிற்பகுதியில திடீர்னு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டக்குன்னு பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில நெருக்கடி வரும். கடன் சார்ந்த விஷயங்களை கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க. ஆல்ரெடி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இது. வர பொருளாதாரத்தை வச்சு அப்படியே பணத்தை அப்படியே கடனை கட்டி முடிச்சிருங்க. மேலும் இப்போ எதிரிகள், உங்களை எதிர்த்தவங்க, உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கிடுவாங்க. ஆகவே பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. பொருளாதார ரீதியா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான். போன மாதத்தோட இந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது சிறப்பு தான். திடீர் வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. ஏன்னா சூரியனும் 6க்கு வரும்போது பலமாவாரு. 6ஆம் அதிபதி சனி 6லயே இருக்காரு. அது ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஜோதிடத்துல நிறைய விதி இருக்கு. 6ஆம் அதிபதி 6லயே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா சனி கோச்சார ரீதியா 6க்கு வருது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே எல்லாமே கலந்து அப்படியே நடக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இன்னொரு சைடு வாங்கின கடனை திருப்பி கட்டிக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு சைடு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதை திருப்பி நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டேபிளா இல்லாம அப்படியே பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய, ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுலயும் சூரியன் 6க்கு வருது சிறப்பு தான். 12ஆம் அதிபதி 6க்கு வராரு. ஆகவே பயணத்தால லாபம், திடீர் மாற்றம், திடீர் வரவு, இதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி தான் இந்த மாதத்துல. வர வாய்ப்புகளை தக்க வச்சுக்கோங்க. பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. அதுல மட்டும் கிளியரா செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். இந்த மாதத்துல யாருக்கும் கடன் உதவியும் கொடுக்க வேண்டாம். யாருக்கிட்ட இருந்தும் கடனும் வாங்க வேண்டாம். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது, மணியை கரெக்டா ஹேண்டில் பண்றது, இதுல எல்லாம் விழிப்புணர்வு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதம் பொருளாதார ரீதியா சிறப்பு தான். அடுத்ததா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது. மன ஆரோக்கியம் ஏதோ ஒரு குழப்பம், கவலை, மன வருத்தம் இப்படியே போகுது. மன உளைச்சல், அலைச்சல், என்னால ஒரு விஷயத்தை தெளிவா முடிவெடுக்க முடியல, ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியல, எனக்குள்ள நிறைய குமுறல் இருக்கு, அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேது சுயஸ்தானத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு போவாரு. அதே போல குரு 8ல அஷ்டம குரு 8க்கு வருது. அந்த அளவுக்கு சிறப்பே கிடையாது. அது ஏதாச்சும் தொடர் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சங்கிலி மாதிரி ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சுபகிரகம் 8ல போயிருக்கு. ஆகவே தொடரா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, உடல் ஆரோக்கிய ரீதியா வீக்காவே ஃபீல் பண்றது. நல்லா உழைச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன ஆனிச்சுனே தெரியல, எனக்கு ரொம்ப முடங்கின மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டு, எனக்குள்ள என்னுடைய உடல் ஆரோக்கியத்துல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா ஏதோ எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மர்மமான விஷயங்கள், மர்மமான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில குழப்பங்கள் உடல்ல அப்பப்ப வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா முதல்ல நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்பினாதான் அது மாற்றம் அடையும். இரண்டாவது விஷயம், ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தென்படுதுன்னா உடனே மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது நல்லது. மேலும் இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள், நண்பிகள் இவங்க எல்லாரும் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. ஏன்னா 8ல அஷ்டம குருவா இருக்கும்போது இந்த வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன விபத்துகள், ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஆனா 6ல இருக்கிற சனி பகவான் என்னதான் குரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதுல இருந்து ஏதாச்சும் ரெக்டிஃபை பண்ணிட்டே இருப்பாரு. உங்களை அப்படியே ஏங்க வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல நிலையா இருக்க விட மாட்டாரு. உன்னால முடியும், நீ கிளம்பு, இயங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. அது சனி பகவான் ஃபேவரா இருக்கு. உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்கும். ஆகவே பெருசா பயப்பட வேண்டாம். பட் ஆனா விழிப்புணர்வு அப்படிங்கிறது, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே போல 7ல இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா மன உளைச்சலை கொடுப்பாரு, மனக்கவலைகளை கொடுப்பாரு. ஒரு சிலர் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்த தவறுதலான முடிவுகள் எடுப்பாங்க. அதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். ஆகவே இந்த நேரத்துல எடுக்கிற முடிவுகள், யோசிக்கிற விதங்கள் இது எல்லாத்துலயும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும். அண்ட் ஃபைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப சிறப்பு தான். அதுவும் 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விரையாதிபதி அப்படிங்கிற ரோல பிளே பண்றதுனால சூரியன் கல்வி சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகளை கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன். சுக்கிரனும் செவ்வாயும் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல படிப்புல ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது மாதத்துடைய பிற்பகுதியில நிவர்த்தி ஆகும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க.
இருக்காங்க, நட்பு வட்டாரம் பெருகும், பழைய நண்பர்களோட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம். மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான். சுயஸ்தானத்துல இருக்கிற கேது சிந்தனையை மாத்திட்டே இருக்கும். ஒரு 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 விஷயத்து மேல உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாது, டே மாத்திட்டே இருக்கும். ஆகவே சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில நல்ல செய்திகள், நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க, முன்னேற்றத்தை நோக்கி பயணிங்க, டெஃபினட்டா வெற்றி அடைவீங்க. அதுல ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த அளவுல ரொம்ப அதிக கவனம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல இருக்கணும், எடுக்கிற முடிவுகள் இருக்கணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். அதே போல குடும்ப வாழ்க்கை, அதாவது திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த கெரியர்லாம் உங்களுக்கு பெருசா லேக்ல இருக்கிறத அப்படியே நகர்த்திட்டே இருங்க, அதெல்லாம் சிறப்பா தான் இருக்கு. குழப்பமான மனநிலையிலிருந்து வெளில வாங்க, குழப்பத்தை தவிர்த்துட்டாலே மேக்ஸிமம் நீங்க ரெக்கவர்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலி வெரி வெரி லிமிட்டட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம், ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது